நீ ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க? உன் கூட லவ் பண்ண ஐயா பிச்சை எடுக்க. பிச்சையா? நீ ஏன் பிச்சை எடுக்கிற? நான் இல்லம்மா, என் பொண்ணுக்கு இடம் ரிசர்வ் பண்றதுக்காக வந்தேன். ரிசர்வா? ரயில்வே ஸ்டேஷனா அது? என்ன உங்க கூட உட்கார்ந்தாலே அரிக்குது? அரிக்கும். போடி கள்ளி, போட்டுக்கு வர மாதிரி மூஞ்சி மூடிட்டு வர்ற, ஓபன் பண்ணி தட்ட. என்னங்க என்னங்க, ஐயோ இவங்க எல்லாம் குளிச்சே 7-8 மாசம் இருக்கும் போது கப்பு இஞ்சி அடிக்குது. ஏங்க நான் வேணா தனியா உட்காந்து பிச்சை எடுக்கணுமா? இது என்ன சினிமா கொட்டையா? விஐபி சீட் கேக்குறதுக்கு கூட்டத்தோட உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறதா எங்க அம்மா நேத்து கிட்ட பண்ணிருக்காங்க. நேத்து தான் திடீர்னு கிணவுல வந்து சொன்னாங்க. போ நாச்சியப்பா தாயே பிச்சை எடுக்கிறாரு பாரு. ஐயோ, இவதான் என் பொண்ணு லலிதா. இவ கோடீஸ்வரி, இவ லட்சேஸ்வரி. உட்காந்து பிச்சை எடுமா. பரமேடி கோயிலுக்கு போகணும். போடி செல்லம்ல. ஆமான்னு சொல்லு, ஆமான்னு சொல்லு. தாயே பிச்சை போடுங்கம்மா. வச்சன வாயில. ஏன்னாங்கடி எல்லாரும் என்னைய பாக்குறீங்க? நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பஞ்சத்துக்கு பிச்சை எடுக்க வரல, சும்மா டைம் பாசிங். டைம் பாஸ் ஆகுது, அவுட் பாஸ் ஆகுது. சவுண்ட விடு. சொன்னதை கேட்டா கோடி இல்லாடி போடி. ஐயா இத சொல்லியே என்ன கொல்றானே. என்ன முழங்கல? ஒண்ணும் இல்ல, உங்களை பத்தி புகழ்ந்து பேசுறேன் ராசா. சரி பாட்ட விடு. பாடு பாடு பாடு. அம்மா பசிக்குதே, இங்க கப்பு அடிக்குதே. அம்மா பசிக்குதே, இங்க கப்பு அடிக்குதே. வாங்க வாங்க சீக்கிரம். பாத்தீங்களா மாப்பிள, கிழிஞ்ச புடைய கட்ட உடனே என் பொண்ணு அந்த கேரக்டராவே மாறிட்டா. நானும் வரேன். அவன் போய் பிச்சை எடுக்குறியா? நீ ஏன் போற? உண்டை கட்டி என்ன சுண்டி இழுக்குது மாப்பிள, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பரம்பரைய பிச்சைக்கார பரம்பரையா இருக்கு போது. போயா இதாங்க காப்பி. என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? சரித்திரம். சரித்திரத்துல ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளு. தாஜ்மஹால் யாருது? பாரதி ராஜா. அது ஐயா, அந்த ஆக்ரால இருக்க தாஜ்மஹால் அது ஷாஜகான் கட்டினது. எது கட்டினாரா? அவர் சம்சாரம் செத்துட்டாரா, அந்த சோகத்துக்காக கட்டினார். நான் செத்துட்டா நான் கை தட்டுவேன். ரொம்ப குசும்பு போங்க. நான் செத்துட்டா என் ஞாபகத்தமா நீங்க என்ன கட்டுவீங்க? உன் தங்கச்சி கட்டுறேன். அட பாவி, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சே. ஓ மூஞ்சப்பார். யாருப்பா அது? நீ வெளியே வரியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? யோ, கதவு சாத்திருக்கு, எப்படி உள்ள வருவ? நானே வரேன். யாருங்க நீங்க? மனிதன். மனிதனா? தம்பிக்கு எந்த ஊரு? அண்ணாமலை, திருவண்ணாமலை. ஏப்பா இத சொல்லவா என் வீட்டுக்குள்ள வந்த? எது உன் வீடு? பிறந்தது தாய் வீடு, வளர்ந்தது மண் வீடு, படுத்தா சுடுகாடு, எரிச்சா வெறுங்கூடு. இதுல யாருக்கு எது வீடு? இது என் வீட்டுக்காரன் வீடியா? தெரிஞ்சா வீட்டை விட்டு வெளில அமைச்சிருவான். என்ன 2 குழந்தை ஒரே மாதிரி இருக்கு? குளோனிங்க இல்ல, இது என்னுடைய பிளானிங். நான் தான் இதுங்களுக்கு படையப்பா, இதுங்களை படைச்சேன்பா. நம்பவே முடியலையப்பா. உனக்கும் உன் குழந்தைங்களுக்கும் குறைஞ்சபட்சம் 6 வித்தியாசம் இருக்கு. 6லிருந்து 60 வரை எல்லாமே வித்தியாசம் தான். வேணா பாத்துக்க. என்னது இது? தாயத்து கார்பரேஷன்ல போட்டாங்களா? இது எங்க குடும்ப தாயத்து. குழந்தைங்க காணாம போயிருச்சுன்னா இந்த தாயத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். நீயே காணாத போயிட்டா? என்னுடைய தாயத்தை இடுப்புல கட்டி இருக்கேன், அதை அவுத்து கண்டுபிடிச்சிருவோம். அப்போ உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு குடும்ப பாட்டு இருக்கணுமே. சின்ன வயசுல குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு போயிட்டா கூட 20 வருஷம் கழிச்சு அதே பாட்டை பாடி குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்துருவீங்களே. பாட்டு ரெடி, ஆனா இன்னும் டியூன் அமையல. டியூன் அமையலையா? குழந்தைங்க பேர் என்ன? ஒன்னு விஸ்வநாதன், இன்னொன்னு ராமமூர்த்தி. அட்ட பாவி, விஸ்வநாத ராமமூர்த்தியை கையில வச்சுட்டு டியூனுக்கு அலையறியாடா? அதான் சார் விதி. ஏன் விஸ்வநாதன் நடிக்க போயிட்டாரா? அது மட்டும் இல்லைங்க சார். என்ன? எல்லாரும் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு குழந்தைக்கு அலைவான், ஆனா குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் பொண்டாட்டிக்கு அலையறேன். ஏன்னா ஆங்கிள் வச்சு பார்த்தா பிளாஷ்பேக் சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். ஆமா சார். உள்ள வாங்க சார், சொல்றேன். உள்ள வாங்க. இதே ஊட இவன் பாட்டுக்கு உள்ள போறேன். இப்ப சொல்றேன். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். வியாழன் வியாழன் வியாழனுக்கு அடுத்தது வெள்ளி. கரெக்ட். வெள்ளிக்கிழமை அமிர்த யோகம், சுப யோகம், சுப தினம். அன்னைக்குத்தான் ஆண்டோர்களும் சான்றோர்களும் வாழ்த்த எனக்கும் பத்மினிக்கும் அது நடந்துச்சு. எது? கல்யாணம். பத்மினி. பத்மினி இந்த பேர் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இப்போ நான் சொன்னேன். அந்த பத்மினி எனக்கு ரெட்டை ரெட்டை ரெட்டை. மொத்தம் 3 ரெட்டை இல்ல, ஒரு 2 ஒரே ரெட்டை. ரெட்டை குழந்தைகளை பெத்து கொடுத்து போயிட்டா. செத்துட்டாளா? இல்ல, காணாம போயிட்டா. அப்ப திரும்பி வருவா? பேரை சொல்லிக்கிட்டேதான் தெரு தெருவா அலையிறேன். பத்மினி பத்மினி. எப்படி 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 பத்மினி 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 பத்மினி.
பத்மினி பத்மினி இல்லையா ஈ பத்மினி ஏழுமலை சம்சாரம். கரெக்ட். ஈ பத்மினி தான். இளிச்சவாய் என்னோட பொண்டாட்டியும் இதே பத்மினி தான். ஏய், என்னடா சொல்ற நீ? தபார், ஒரு புருஷனுக்கு 2 பொண்டாட்டி இருக்கலாம், ஆனா ஒரு பொண்டாட்டிக்கு எப்படா 2 புருஷன் இருக்க முடியும்? ஏன் மாமா இருக்க முடியாது? என்னதே மாமா? மாமா சரி, என்ன சரி? சாரி. 2 கல்யாணம் பண்ணா 2 புருஷங்க தான். தோ கல்யாண் தோ புருஷ். சுமாரியா? ஆ. நான் உன்னை முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. இவர்தான் எங்க வீட்டுக்காரரு. என்ன பத்மினி, என்ன பத்மினி, எல்லாத்தையும் மறந்துட்டியே. உனக்கு யாரும் செய்வன வச்சிருக்காங்க பத்மினி. யார் இந்த ஆள் குறுக்கால? ஐயோ, இவன் பைத்தியக்காரதும் போல இருக்கு. பிராண்டி எடுத்துருவான். வந்துருங்க, வாங்க, ஏய், நீ வாங்க. ஏன் இப்படி பண்ற? மாமா, பத்மினி எல்லாத்தையுமே மறந்துட்டாளே மாமா. பத்து, நீ எல்லாத்தையுமே மறந்துருக்கான். ஆனா விஸ்வநாதன், ராமமூர்த்தி இவங்களை கூட வாமா நீ மறந்துட்ட. விஸ்வநாதன் ராமமூர்த்தி நான் மறக்கவே இல்லையே. அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? அப்படின்னா ஒண்ணு செய்யுமா? இதோ விஸ்வநாதன், ராமமூர்த்தி இவங்க 2 பேரும் நீ ஏத்துக்கோமா. ஏன்னா இவங்க 2 பேரும் நமக்கு பிறந்த 2 குழந்தைங்கப்பா. ஐயோ, அவன் என்னமோ அந்த குழந்தைங்களுக்கு நான் தான் அம்மான்றான். நீங்க சும்மாவே இருக்கீங்களே. சும்மாவா இருக்கேன்? பொறுப்பு அவங்கிட்ட ஒப்படைச்சிடலாமான்னு யோசிக்கிறேன். கொன்னுடுவேன். ஏய், இவதான் பொண்டாட்டிக்கிறதுக்கு என்னடா ஆதாரம்? என் பத்மினிக்கு பின்னாடி ஒரு முதுகு இருக்கும், முதுகுல ஒரு மச்சம் இருக்கும். முதுகுல மச்சம், கால்ல 6 விரல். 50 வருஷமா இதையே சொல்றீங்களே, மாத்தி சொல்லு. மாத்தி சொல்றதா? மரபணு சோதனை. என்ன கன்றாவியாது? பெட்டானிட்டி டெஸ்ட். ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. உலகம் முழுக்க நடக்கிறதா ஐயா அது? ஐயா, பத்மினிக்கும் எனக்கும் தான் அந்த 2 குழந்தைகளும் பிறந்தது அப்படின்றதுக்கு டாக்டர்கள் செய்யற டெஸ்டுக்கு பேர் தான் மரபணு சோதனை. அது நடந்து முடியற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். டேய், மகனே உன்னை- என் மேல யாரோ டச் பண்ணீங்க, இந்த ஏரியாவிலேயே பெரிய கலாட்டா வரும். ஏன்னா நான் நல்லவனுக்கு நல்லவன், பொல்லாதவனுக்கு பொல்லாதவன். மாப்பிள, இவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஊரை கூட்டி அசிங்கம் பண்ணிட போறான். தம்பி, நீ இங்கேயே தங்கு. ஆனா ஒண்ணு, பத்மினி உன் பொண்டாட்டி, அந்த 2 குழந்தைகளும் உங்களுக்கு பிறந்ததுன்னு நீ நிரூபிக்கணும். பத்மினி, குழந்தைகளை ஃபில்டரை போடு, என்ன குளிப்பாட்டு. ஏய். ச்சே, குழந்தைகளை குளிப்பாட்டு, எனக்கு ஃபில்டரை காப்பியை போடு, நான் பாத்ரூம் போறேன். முதல்ல குடும்பத்தை கெடுத்தான், இப்ப கக்கூசியும் கெடுக்க போறான். கோடியை கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தாங்க. என்னமோ தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணியை கொண்டு வந்த மாதிரி குதிக்கிறாங்க. அடியே பத்து, அந்த அண்டங்காக்கா பையன் இல்ல என்ன அம்மா தாயேன்னு கூப்பிட்டது போய் இப்ப என்ன வெளியில அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்க வச்சுட்டாண்டு. பிச்சை எடுக்கிறது என்னமோ பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்கியே. இந்தியாவே என்ன பார்த்து ஜொல்லு விடுது. அந்த ஆள் என்னடானா ஒரு பங்கையை பார்த்து ஜொல்லு விடுறான். உங்களை பத்தியே பேசிட்டு இருந்தா எப்படி? என் நிலைமை யாருக்காவது வருமா? தான் வந்தா அந்த சோடா புட்டி ஜெமினி எம்பள மாதிரி 2 குரங்குட்டிகளை கூட்டிட்டு வந்து நீதான் இதுங்களுக்கு தாயின்றான். வாய திறந்து ஒரு வார்த்தை பேச முடியல. நான் சொன்னதை கேட்டா கோடி இல்லாட்டி போடின்னு அந்த கருப்பை ஏங்கிட்டே டைலாக் அடிக்கிறாண்டி. அதாவது பரவாயில்ல, ஏன் ஆளு சொத்து பிரிக்கிற மாதிரி தாலி உனக்கு கோடி அவளுக்குன்னு சொல்லி மிரட்டுறானே. முன்னெல்லாம் பணம் பணம்னு பேயா அலைஞ்சோம். இப்ப நான் இங்க மாதிரி கஷ்டப்படுறோம். எப்பதான் மனுஷி மாதிரி வாழ போறோமோ. ஏய், ஃபர்ஸ்ட் சேனல் வாங்கடி. ஐயோ, வெள்ள எடுத்துருச்சு. இனிமே என்ன நடக்க போதும். இது வந்துட்டேங்க. இப்படி ஓடுறாளேடி. 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் ஆச்சு. அதானே. வாங்கடி. இது வரேங்க. 2 பேருக்கு ஏதாவது ஸ்வீட் எடுத்துட்டு வா. ஏன் இங்க வந்து சாப்பிட மாட்டீங்களோ? கொடுத்து எடுக்கட்டுமா அது எனக்கு? ஐயோ, என்னங்க இவ கீழே நிக்க மாட்டாளா? என்னடியா ஐயோ, இந்த பாரு பாவம், கால்ல மருதாணி போட்டிருக்காங்க, ஸ்பாயில் ஆயிடும்ல, அதனாலதான் இப்படி. இருந்தாலும் இது ரொம்ப அலம்பருங்க. ஏய், ஸ்டாப் இட். ஹேய், வாட் இஸ் திஸ்? குலாப் ஜாமுன். சரி, 2 பேருக்கு ஊட்டி விடு. என்னது? இந்த நாய்க்கு நான் ஊட்டுமா? முடியாது. நாய் இந்த நாய் என்ன சொல்றா? யாரடி நாய்ங்கிற பிளடி நாய்? ஐயோ, என்னங்க ஆச்சு? டாக்டர் கூப்பிட்டுமா? இதுக்கெல்லாம் டாக்டர் வேணாம். இப்படிதான் சின்ன பிள்ளையில என் கண்ணுல தூசி விழுந்துருச்சு. தாய்ப்பால் எடுத்து போட்டாங்க, சரியா போயிடுச்சு. தாய்ப்பால் தானே இது கொண்டு வர. ஐய, செகண்ட் சேனல்னு சொன்னீங்க, இத பார்த்தா செகண்ட் ஹேண்ட் அல்ல இருக்கு. உட்கார் தாயி, உட்காருமா. யோ, எதுக்காக என்ன இப்படி வேஷம் கட்டி உட்கார வச்சிருக்கற? எல்லாம் நேர்த்தி கடன் தான். நேத்தி கடன்னா நீ பண்ண வேண்டியதானே, என்ன எதுக்கு பண்ண வைக்கிற? நான் நேர்ந்துகிட்டது இல்ல, எங்க ஆத்தா நேர்ந்துகிட்டது. எங்க அம்மா அப்ப தீ மிதிக்கிறதாக நேர்த்தி கடன் எடுத்துக்கிட்டாங்க. தீ மிதிக்கிறதுக்கு முன்னால மாடு எங்க அம்மா அமைச்சு செத்து போச்சு. சாகருக்கு முன்னால மகனே என்னால முடியாத உனக்கு வாக்க பரவலையாச்சு செய்ய வை, அப்பதான் நம்ம குடும்பம் விருத்தி அடைன்னு சொல்லிட்டு போச்சு. அதத்தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு. இத பாரியா, இந்த வேலையில ஏன்கிட்ட வச்சுக்காத. உங்க அம்மா நேர்ந்துகிட்டதால என்னால செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. ஆய். நான் சொன்னதை கேட்டா கோடி, இல்லாட்டி போடி. ஐயோ, என்னங்க என்னங்க, நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். நீங்க எதை வேணாலும் என் மேல ஊத்துங்க. ஊத்தவா? வெந்நீரு ஊத்துங்க. ஆசிட்டு. என்னங்க நீங்க? அம்மா மஞ்சள் தண்ணி ஊத்துக்க. என்ன முழங்கு? ஊத்து ஊத்து ஊத்து. வளைச்சு ஊத்து, வளைச்சு ஊத்து.
ஊத்து. கண்ணாத்தா மாரியாத்தா சித்தம் குளிர சிந்து பாடும் செல்லாத்தா. மாப்பிள என்ன என்ன கணத்துக்குள்ள விழுந்த பூனை மாதிரி நஞ்சு போய் ஒண்ணு உட்கார்ந்து இருக்குது. யோ, உன் பொண்ணுதாயா? ஆமா, இது வரைக்கும் குடிச்சது இல்லையா? கர்ம கர்மம். மாப்பிள என்ன? அடுத்த ஐட்டம் இதை என் பொண்ணு கையில கொடுங்க. வா நாச்சி, நீ வீட்டுக்கு வா, உன்னை நச்சு எடுத்துறேன். டேய், அங்கலடி மிரட்டிக்கிட்டு இருக்க. அடுத்த அக்கினி குண்ட ரெடியா இருக்கு, மிதிக்கணும்ல. வா வா. வாடி, எங்க அத்தாவுடைய ஆத்மா சாந்தியம்ல. வா. ஆத்தா, உங்களுக்கு இறக்கமே ஏன் இல்ல? சின்ன வயசுல குடல்லாம் இறங்குச்சு. ஐயோ, நான் அதை சொல்லல. உங்க மனசுல இறக்கமே இல்லையான்னு கேட்டேன். நான் இந்த நெருப்புல இறங்கித்தான் ஆகணுமா? ஏய், இறங்கி தாண்டி ஆகணும். இங்க பாரு, இந்த அத்தாங்கிட்டான்னு பொட்டியெல்லாம் போடாத. உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். தீ மிதிக்கிறனா என்ன? பேப்பர்ல தீயின் எழுதி மிதிக்கிறது நினைச்சியா? இல்ல, இங்க இருந்து இறங்கி நடந்து போய் அங்க இருந்து மறுபடியும் இறங்கி நடந்து இங்க வரணும். இதே மாதிரி 50 தடவை போ. மாப்பிள எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உங்க அம்மா தீ மிதிக்கிறதா மட்டும் வேண்டிக்கிட்டாங்களா, இல்ல தீல உருண்டு புரண்டு போறதா வேண்டிக்கிட்டாங்களா? நாச்சப்பா, வாய மூடிட்டு சும்மா இருயா. அத்தா, என்ன? நாலு பேச்செல்லாம் அப்ப இறங்கு. நான் என்ன தீய திஞ்சவா சொன்னேன்? மிதிக்கத்தானடி சொன்னேன். போ, போடி. போ போ போ. எல்லாம் சொல்லுங்க. பாவி மவளே, என்னையும் சேர்த்து தீயில இழுத்து விட்டுட்டியே. அங்க பாரு, காலு தீஞ்சு போன கருவாடு மாதிரி ஆயிப்போச்சு. அலேட். என்னது? என் பொண்டாட்டிக்கு திடீர்னு 4 காலம் முளைச்சிருக்கு. மாப்பிள இதுல 2 காலு என்னது? யோ, பாத்தீங்களா, இந்த வயசுல எனக்கு கால் கட்டு தேவையா? இந்தாயா, மனுஷங்களுக்கு 60ஆம் கல்யாணம் மாதிரி இது 60ஆம் கால் கட்டு. அத்தா, ஆ? தீ மிதிக்கிறேன்னு சொல்லி என் காலை இப்படி ஆம்ஸ்டாங் கால் மாதிரி ஆக்கிட்டீங்களே, இதோட முடிஞ்சுதா? என்ன இருக்குதா? ஏன் மாப்பிள என்ன? இன்னொரு நேர்த்திக்கடன் பாக்கி இருக்குதுன்னு சொன்னீங்க. இருக்கு இருக்கு இருக்கு. இப்பவே திருப்பதிக்கு கால்நடையாவே போற முடியும். கால் இருந்தா தானே நிறைய போறதுக்கு. ஏன் மாப்பிள மலை அடிவாரத்துல இருந்து கால்நடையா போறீங்களா, இல்ல மெட்ராஸ்ல இருந்தே கால்நடையா போறீங்களா? ஐயோ, என்னால நடக்க முடியாது. எது நடக்க முடியாதா? ஏய், சொன்னதை கேட்டா கோடி, இல்லன்னா போடி. இதான மாப்பிள கரெக்ட். இனிமே நீங்க இல்லாத போது நானே சொல்லிடுறேன். சபா. வெள்ளிக்கிழமை தாலி கட்டி வீட்டுக்குள்ள விளக்கணைச்சு நானும் மம்மியும் சேர்ந்து செஞ்ச பொம்மை. இப்ப மம்மி அதை இல்லைங்கிறா கொடுமை. எத்தனையோ பொண்டாட்டியே. போயிட்டு காலையில பாப்பா. இங்க இங்க. ஓ நீயா? நான் ஏதோ ராப்பிச்சக்காரன் தான் வந்துட்டான்னு நினைச்சேன். என்னப்ப என்னப்பா அது கையில தராசு மாதிரி புடிச்சு ஆட்டிட்டு இருக்க? தராசு இல்ல மேன், இந்த குடும்பத்தோட வாரிசு. ஓ தகடு ரேஞ்சு போயிட்டியா? இது என்ன பாயில படுத்துக்கிட்டு தூளி ஆட்டி விட போறியா? படுத்துக்கிட்டும் ஆட்டலாம், ஆட்டிக்கிட்டும் படுக்கலாம். எல்லாமே நீ உன்னுடைய பொறுப்பு. என் பொறுப்பா? பின்னேனையா, நான் எத்தனை வருஷம் கழிச்சு என் பொண்டாட்டியை சந்திக்கிறேன். நான் அவளை பார்க்கணும், பேசணும், பழகணும், சிரிக்கணும், சினுங்கணும். அதனால நீ அவுட்ல படு, நான் உள்ள படுக்கிறேன். உன்னை உள்ள அமிச்சிட்டு நான் பாயில படுத்துட்டு கையில தூளியை புடிச்சு ஆட்டிட்டு இருக்கணுமா? இத பார், திருட்டு சைக்கிளை இருட்டு நேரத்துல விருட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன்னா அதை நான் குருட்டுத்தனமா பாத்துக்கிட்டு இருப்பேன் நினைச்சியா? ஒரிஜினல் ஓனர் நான் தான். சகலையா மவனே, நீ ரொம்ப ஓவரா போற. அவளுக்கு நான் தாலி கட்டினவன். நீ தாலி தான் கட்டின, நான் தொட்டிலே கட்டினவன். மறுபடியும் தொட்டில் கட்டணும், அதுக்கு நான் கட்டில் வரைக்கும் போகணும். வழிய விடு. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்னது இது? எந்த நியாய தர்மத்துக்கு நீ ஒத்து வர மாட்டேங்கிற? அப்ப நீ ஒரு ஐடியா சொல்லு. இப்படி கூட செய்யலாமே. எப்படி? பூவாத்தலையா போட்டு பார்க்கலாம். எப்படி? சூப்பர் அடச்சி. பொம்பளைங்க வாழ்க்கைன்னா பூவாத்தலையா போட்டு பார்க்கற அளவுக்கு ஆயிப்போச்சா? கேளு. உன் பொண்டாட்டி நான் தான் நிரூபிக்கிறேன்னு சொல்லி 2-3 நாள் ஆயிப்போச்சு. நிரூபிக்கிறதுக்கு வழிய பாறையா? அதுக்கு இல்ல பத்தி. Don't touch. அவளா சொன்னாள். இருக்காது. இப்பதான் சொல்லிட்டு போற. இருக்காது எப்படி? போடா. நம்ப முடியவில்லை. நல்ல வேளை கனவு. இருக்கட்டும், அவளை ஒரு வழி பண்றேன். மேடம், நான் சென்சஸ் கணக்கெடுக்க வந்திருக்கேன். உங்க பேரு? அல்போன்சா. உங்க ஹஸ்பண்ட் பேரு? வெங்கடேஷ். குழந்தைங்க? அதுக்கு டயட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இவங்க யாரு? செகண்ட் சேனல். சின்ன மீடியா, டெம்பரவரி. இன்னும் 10 நாள்ல செட்டில் பண்ணி அனுப்பிச்சிருவோம். யாருடி சின்ன வீடு?
யாரு சின்ன வீடு? என்ன சின்ன வீடு நான் சொல்றேன். அடிக்காத. சண்டை போடாதீங்க. விடு, விடு. நீ வாடா. உன்னை என்ன சின்ன வீடு நான் சொல்றேன். ரெண்டு ஒண்ணு பாத்துட்டு. ஏண்டா, என்ன பாத்துக்கே நடக்குது? கிட்ட அடிங்க. அடிக்காத, அடிக்காதீங்க. அடிக்காத, விடு. என்ன கை இருந்தா என்ன சின்ன வீடு சொல்றேன். செகண்ட் சானு அல்போன்ஸ் அது போயிடுச்சு. எங்க போச்சு? பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு. என்னங்க சொல்றீங்க நீங்க? பின்ன இப்ப செகண்ட் சேனல் கொண்டாந்தீங்க. ஆ. விட்டா கேபிள் கனெக்ஷன் கொடுத்து எல்லா சேனலையும் வரவழைச்சிருவீங்க. அதான் என் பொண்ணு அவளை அடிச்சு விரட்டிட்டா. அடிச்சா? ஏய், நான் கூட்டிட்டு வந்தவள நீ எப்படி இதை அடிச்சு வரட்டுவ? நமக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்குல்ல. ஏய், நான் கரடி ஆட்டம் கத்திட்டு இருக்க, பதில் சொல்லாம இருந்தா எப்படி? எனக்கு கரடி பாஷை தெரியாதுன்னு அர்த்தம். ஏண்டி அவளை விரட்டினது மட்டும் இல்லாம ஜோக்க அடிக்கிற நீ? இங்க பாருங்க. என்ன என்ன? நம்ம ரெண்டு பேருக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்கிறது உண்மைதான். ஆ. அதுக்காக கண்டவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தா நான் ஒத்துக்க மாட்டேன். ஆஹா. வேற யார வேணாலும் கூட்டிட்டு வாங்க. ஆ. நான் வேணும்னா காலை கூட பிடிச்சு விடுறேன். வேற யார வேணாலும் கூட்டிட்டு வரலாம். காலெல்லாம் அமுக்கி விடுவேன். ஆமா. வரேன், கூட்டிட்டு வரேன். ஐயோ ஐயோ, சின்ன மாப்பிள்ளை யாரு கூட்டிட்டு வர போறாரோ? பெரிய மாப்பிள்ளை வேற என் பொண்ணை தள்ளிக்கிட்டு திருப்பதிக்கு போயிருக்கிறாரு. ஒழுங்கா வருவாரோ இல்ல குரங்கா வருவாரோ? திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, சீனிவாசா. மாப்பிள்ள, என்ன மாமா? திருப்பதியில இருந்து லட்டு கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன். ஆமா. என் பொண்ணு தலைய லட்டு மாதிரி ஆக்கி கொண்டாந்துருக்கீங்களே. ஆமா, என் பேரு திருப்பதி. உங்க மகளை திருப்பதி கூட்டி போய் நேர்த்தி கடலாம் முடிச்சு அங்க இருந்து நடக்க வெட்டியே கூட்டி வந்திருக்கேன். என்னயா? பொண்ணுக்கு ரெண்டு காதையும் காணும். அது பூவுக்குள்ள இருக்கு. பூவுக்குள்ள பூகம்பம்னு கேள்விப்பட்டிருக்கேன். காதே இருக்குதா? ஏற்கனவே உங்க பொண்ணு டயர்டா வந்திருக்கா. இம்சம் பண்ணாதீங்க, அவ ரெஸ்ட் எடுக்கணும். ஆமாமா, மண்டை ஓடலாம் வேர்த்து இருக்குது. கபாலத்தை விசிறியால விசிறுங்க. 7 குண்டல வாடா வெங்கட்ரமணா, கோவிந்த லட்சம் கோவிந்தா. வாடிய ராஜாத்தி. மாமா மாமா. லலிதா, தானன்ன இங்க தான் இருக்கீங்களா? தானன்ன தானன்ன தானான நானா, தந்தான தானன்ன தன்னன்ன நானா. நல்லா இருக்காரு என் எப்படி கண்ணா. இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இதோ இப்பதான் வந்துட்டு இருக்கேன். ஹலோ. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? 2-3 நாளா லலிதாவை பாக்கலையா? மனசு ஒரு மாதிரியா இருக்கு. லலிதா, ஆமாமா. அவளுக்கு சாமந்தி பூனா ரொம்ப பிடிக்கும், அதான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? எனக்கு தெரியாம போச்சே. விடுங்க, நானே வச்சு விட்டுறேன். ஏன் உங்க பாட்டு தலையில வைக்கிறீங்க? இவதான் லலிதா. ஐயோ, அடி பாவி, போகும்போது திரும்ப மாதிரி போனேடி, இப்படி திருஷ்டி பூசிக்க மாதிரி வந்து நிக்கிறேடி. என்ன வாய கழுவுங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. திருப்பதி மொட்டை தொட்டு கும்பிடுங்க. சுவாமி, ஐயோ வருது. வேண்டுதல்னு சொல்லி மொத்தமா வலிச்சு விட்டுட்டாங்கடி. மேட்சிங்கா இருக்கடி, வச்சுக்க. விளையாடாத. பாக்குறதுக்கு நல்ல ஜெகஜோதியா இருக்கேடி. இருந்தாலும் வாரடி கூந்தல் தானே உனக்கு பிளஸ் பாயிண்ட். அது இப்படி அநியாயமா எடுத்து விட்டாங்களே. போனால் போகுது முடி, ஆஹா. வரப்போகுது கோடி. கோடி மலைகளிலே கொடுக்கு மலை எந்த மலை? எப்பா அப்படின்னா ஏழுமலை, என்ன பண்ணிட்டு இருக்கிற? டிவி பார்த்துட்டு இருக்கேன். அதிகமா டிவி பாக்குற கண்ணும் அதிகமா செலவு செய்யற பொண்ணும் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. ஏய், காலையிலேயே டிவி ஆஃப் பண்ண போறியா? ஷாக் அடிக்கும். ஏன் இப்படி தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிற? அதே ஒரு வாரமா தொடர்ந்து அரசியல்வாதிங்க படமா போட்டுட்டு இருக்காங்க. இது ஊழல் வாரும். நம்ம குடும்ப வாரத்துக்கு வா. என்ன முடிவு பண்ணிருக்கிற? டிஃபன் சாப்பிடுறதா முடிவு பண்ணிருக்கேன். ஏய், 2 இட்லி சாம்பார் கொண்டா. இது என்ன உடுப்பி ஓட்டலா இட்லி பூரி கேக்குறதுக்கு? இப்ப நான் கேக்குறேன் பார். ஐ பத்மினி, டிஃபன் கொண்டுட்டு வாடி. என் பொண்டாட்டி நீ டீங்கிறியா? பொண்டாட்டி டீன்னு கூப்பிடுறவன் தான் புருஷன். மத்தவன் ஜஸ்ட் 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 மனுஷன். அப்படியா? இப்ப நான் கூப்பிடுறேன் பார். பத்மினி, டிஃபன் கொண்டு வாடி. டி 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 3D. யா ஐயா, அது அப்படி இல்ல, இப்படி. சரி 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 சரிப்பா. டேய், என்னங்கடா? உன்னதான். உன்னதான். தோ, என்ன ஆளாள் கதியாரம் பண்றீங்க? டிஃபன்ல ஒண்ணும் கிடையாது. ஐ பத்மினி. இந்தாங்க. பத்மினி, எங்க 2 பேருக்குமே ஒரே பொண்டாட்டி நினைச்சேன். பிரெட்டும் ஒண்ணா. எனக்கு வேண்டாம். கருமம். இந்தாங்க, தின்னு சொல்லுங்க. புருஷன் தான் 2ன்னு நினைச்சேன், ரொட்டியும் 2. மானங்கிட்ட பழப்பு. ஐ பப்பி, காபி. இந்த வருது இரு. சகல, என்னடா? ஒரு சந்தோஷமான விஷயம். நீ தற்கொலை பண்ணிக்க போறியா? அதான் இல்ல. வேற என்ன?
நான் சொல்ல போறது ஒரு மங்களகரமான விஷயம். நான் சொன்னது அதான்டா. விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு நான் காது குத்த போறேன். நீ ஏற்கனவே எனக்கு காது குத்திட்ட, இனிமே யாரு குத்துன எனக்கு என்ன? அப்படி நீ சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கே நீ தான் சீஃப் கெஸ்ட். உனக்கு தான் முதல் பத்திரிக்கை. இதோ பார். பாக்கெட் ஃப்ரீயா இருக்கா? எம்டி. தேங்க்யூ, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வணக்கம். எனக்கும் என் மனைவி பத்மினிக்கும் பிறந்த ஜீன்ஸ் விஸ்வநாதன் ராமூர்த்திக்கு வரும் வியாழன் மாலை காது குத்தும் விழா நடக்கிறது. தலைமை என் மனைவியுடைய இரண்டாவது புருஷன் ஏழுமலை. இப்படிக்கு முதலாவது சீனியர் புருஷன் விவேக், அவ்வண்ணமே விரும்பும் பத்மினி விவேக். வாங்கய்யா, வாங்க உட்காருங்க ஐயா, உட்காருங்க. ராகினி, ஐயா இதான் என் ஒய்ஃப். என்னங்க இப்படி வாங்க. என்னம்மா உங்களுக்கு என்ன பைத்தியம் கீட்டு பிடிச்சிருக்கா? இந்த ஆளு இதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க? உடம்புல புண்ணா பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இந்த ஆளு உட்கார வேற வச்சிருக்கீங்களே. முதல்ல வெளியில போ சொல்லுங்க. என்ன சொல்றீங்களா இல்லையா? வெளியில போ. முதல்ல சொல்ற வெளியில போ. என்ன நீ மரியாதையா பேசு. அவர் நான் கூட்டிட்டு வந்த விருந்தாளி. போய் சாப்பாடு ரெடி பண்ணி போ. முடியாது. இவர் எதிரில் இருக்கும்போது உடம்புல கருப்பாம்பூச்சி ஒரு மாதிரி இருக்கு. இவருக்கு சாப்பாடு வேற போடணுமா? ராகினி, தம்பி, என்னால உங்க 2 பேருக்குள்ள தகராறு வேணாம்பா. நான் போறேன். ஐயா ஐயா உட்காருங்க. நீங்க இந்த வீட்டுல தான் தங்கணும். என்கிட்ட நீங்க சத்தியம் பண்ணி இருக்கீங்க. கொஞ்சம் இருங்க, வரேன். இந்த சாப்பாடு ரெடி பண்ணி போ. மாட்டேன். இந்த ஆளுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன். ஏய் ஐயா, இந்த வரேங்க. நான் சொல்றது கேளு. சிச்சி, அந்த நோயாளியை தொட்ட கையால என்ன தொடாதீங்க. ராகினி, அசிங்க அருவருப்புலாம் அவர் உடம்புல இல்ல, உன் மனசுக்குள்ளதான் இருக்கு. சாதாரண விஷயத்தை பெருசு பண்ணாத. வா சாப்பாடு போடுவோம். முடியாது. நோயாளியோ பிச்சைக்காரனோ நம்ம வீடு தேடி வந்திருக்காருல்ல, பாவமா. வா. வரமாட்டேன். சரி, அப்போ 1 கோடி ரூபாய் உன் கைக்கு வராது. என்னது? பின்ன 30 நாள் வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் நீ கேக்குற. நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. மைண்ட் இட். வரேன். போடுறேன். பணத்துக்காக என் கையால அந்த கர்மத்தையும் பண்ணி தொலைக்கிறேன். ஐயோ, எதுக்குடி டெட்டால் போட்டு கை கழுவுற? ஐயோ, ஒரு பெருவியாதிக்காரனை தொட்டுட்டேன். அதான் டெட்டால் ஊத்தி கை கழுவுறேன். பாவி, ஒரு நோயாளிய தொட்டத்துக்கா இப்படி கழுவுற? இதுக்கு டெட்டால் இல்லடி, ஆசிட் ஊத்தி தான் கழுவணும். அம்மா, உன் கைய இல்லடி, உன்னை தொட்டு தூக்கி வளர்த்த ஏன் கையை தான் ஆசிட் ஊத்தி கழுவணும். ச்சே, உனக்கு அந்த தெய்வம் தான் நல்ல புத்தியை கொடுக்கணும். நாச்சிப்பா பூச்சி கடிக்குதுப்பா. பூச்சி இல்லம்மா, அது பேனு. பார்டர் விட்டு பார்டர் வந்து என்னமா கடிக்குது? இதாவது பார்டர் விட்ட பார்டர் வந்து தானே கடிக்குது. ஆனா அந்த கருப்பன் ஆர்டர் மேல ஆர்டர் போட்டு என் உயிரை வாங்குறான். 30 நாள் ஆவறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 30வது நாள் கேஷ உருவிட்டு அந்த அண்டங்காக்கா பையில கட் பண்ணி கடாச்சிடுறேன். இத கவுத்துக்க முதல்ல. அடே வாங்க மாப்பிள, என்ன எப்பவும் பையன் கையுமாவே அலையறீங்க? முதல்ல கிழிஞ்ச புடவை, அப்புறம் மஞ்ச புடவை, இப்ப என்ன கலரோ என்ன கோலமோ? ஒரு பொண்டாட்டிய புருஷன் பார்க்க முடியாத ஒரு கோலம். அப்படின்னா அலங்கோலமா இல்ல கந்தர் கோலமா? சாதாரணமாவே என் பொண்ணு அப்படித்தானே இருக்கிறா. இத பாரியா, என்ன? பணத்துக்காக நான் என்ன கோலம் வேணாலும் போட தயார். சொல்லு, இப்ப நான் என்ன வேஷம் பண்ண சொல்லு. இந்த கோலம் எதவ கோலம். நான் கட்டின தாலிய கலட்டி வச்சுட்டு இத கட்டிக்க. மாப்பிள்ள, என்ன இது என்ன விபரீதமான ஆசை? விபரீதம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு 30 நாளாவது எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு 1 கோடி ரூபாய் விலையும் வச்சேன். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பணத்துக்காக நல்லவளா நடந்துக்கிட்டான். அதுல ஒண்ணுதான் பாக்கி. அதுதான் இந்த விதவ கோலம். இதையும் இவளை கட்ட வச்சு நான் பாத்துட்டேன்னா நான் நினைச்சது பூரா நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தம். இத போய் கட்டிட்டு வா. பரவாயில்லம்மா, ஆஃப்டர் ஆல் வெள்ளை புடவை தானே, கட்டிக்க. என்ன பாக்குறவங்க உனக்கு புருஷன் இல்ல நினைப்பாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போட்டுமே. உனக்கு புருஷனா முக்கியம்? சேச்சே, பணம் தானே முக்கியம். சுமங்கலியா இருக்கிறதா கௌரவம்? பணக்காரியா இருக்கிறது தான் கௌரவம்.
நீ ஆடம்பரமா வாழ பிறந்தவ. இந்த புருஷன் போயிட்டா இன்னொருத்தனை கட்டிக்கிறவ, அவன் போயிட்டாலும் இன்னொருத்தனை சேர்த்துக்கிறவ. உனக்கு மானமா பெருசு, பணம் தாண்டி பெருசு. அந்த பணம் வேணும்னா இந்த சேலையை கட்டிக்க. கட்டிக்கடி. கட்டுமா. கட்டிடி. என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு நீங்க தான் வேணும், எனக்கு நீங்க தான் வேணும், என்ன மன்னிச்சிடுங்க. என்ன எவனே வணக்கங்க. வாங்க 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 வாங்க. விசுவுக்கும் ராமுக்கும் உங்க ஆசீர்வாதம் வேணும். அடுத்தது எப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உள்ள போங்க. அண்ணா வணக்கம். சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்களே. இருந்து சாப்பிட்டு தான் போங்க. அண்ணா வயிறு வேற சரியில்லைண்ணா. அப்ப சாப்பிட்டு இருந்துட்டு போங்க. சரி உள்ள அண்ணா. போங்க போங்க. வாங்க வாங்க. மாப்பிள, அந்த சோன் பப்படி சொன்னதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஊரை குட்டி குழந்தைக்கு காது குத்த போறாங்க. ஊரே குத்தினா குழந்தை காது என்ன ஆகும்? அதையும் பாத்துருவோம். வாங்க 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 வாங்க. வேற ஏதோ விசேஷத்துக்கு போகுது போல இருக்குது. நிலுமா என்ன கிஃப்ட் வச்சுட்டாங்க போற. உள்ள போமா, உள்ள போ. வாங்க 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 வாங்க. இல்லையா கதவு திறந்தா நீ பாட்டு கூட நுழைஞ்சிடறதா? காது குத்துற பத்தரே நான் தான். பத்தரைக்கு வந்தா எப்படியா? மத்தவங்க குத்து மாதிரி நீ போய் குத்தியா? சீக்கிரம் நல்லா பார்த்து குத்திடுவோம். போயாண்ணா, சீக்கிரம் ஆரம்பிச்சிட வேண்டியா? காது குத்துற. என்னங்க இதெல்லாம்? என்னடி என்னங்க, காது குத்துறோம் வந்தாச்சு, கூட்டமும் வந்தாச்சு. நீயும் போய் உட்காந்து குழந்தைங்களுக்கு காது குத்திட்டு வா. இந்த வரமா, அவன் தான் உன் புருஷன் ஊருக்கே இப்ப தெரிய போகுது. பேசாம அவன் பக்கத்துல உட்காந்து குழந்தைகளை மடியில உட்கார வச்சுக்கிட்டு காது குத்துறத வேடிக்கை பாரு. என்னப்பா? இதோ பார், என்ன விட்டுட்டு எவன் கூடயோ நீ ஓட போற. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. ஒண்ணும் பயப்படாதம்மா, உனக்கு உண்டான 1 கோடி ரூபாயை உங்ககிட்டயே நான் கொடுத்துறேன். சொல்றது கேளு. மாப்பிள்ளையே வழியா வந்து பணம் கொடுக்கறேங்கிறாரு. நமக்கு தேவை பணம் தானே. பேசாம பணத்தை வாங்கிட்டு அவரை வெட்டிடு. வேணும்னா அவனை 7 மலைன்னு கூப்பிட்டுக்குவோம். சும்மா இருங்கப்பா. அட என்ன எல்லாரும் என் மூஞ்ச பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? இது நம்ம வீட்டு விசேஷமாமா. நாம தான் இழுத்து போட்டுட்டு எல்லா வேலையும் செய்தாகணும். நீங்க இலைய போடுங்க, நீங்க தலையை எண்ணுங்க. என்னடா என்னடா பத்மினி, இது நம்ம குழந்தைகளுக்கு காது குத்துறோம். போய் அதுங்களுக்கு ட்ரெஸ் போட்டு கூட்டு வா, காது குத்தலாம். அட பாவி, என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? என்ன? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. திரும்ப திரும்ப ஒரே பொய்ய சொல்லி அநியாயமா என் வாழ்க்கையை நாசம் பண்றிய. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இல்ல பத்து. சுமாரியா? எனக்கு தெரியும் 1 கோடி ரூபாய் பணம் எனக்கு வரப்போகுது. அத கொள்ளையடிக்கிறதுதான் இங்க வந்திருக்க. அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. உன் மூஞ்சில வீசி எறிகிற. எனக்கு வேண்டாம் அந்த பணம். ஏய், பத்மினி என்ன பேசுற நீ? 1 கோடி ரூபாய், 100 லட்சம் ரூபாய், அதையே அவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போற? வாழ்க்கையில பணம் இல்லாத புருஷன் ஒண்ணும் இல்லம்மா, வெத்து வேட்டு. மறந்துடாத. ஏங்க நீங்க வேற அதையே சொல்லி என்ன புண்படுத்துறீங்க? எனக்கு அந்த பாழா போன பணமே வேண்டாங்க. எனக்கு நிம்மதி வேணும், என் குடும்பம் வேணும். ஒரு பொண்ணுக்கு மானம் தாங்க முக்கியம், பணம் இல்ல. எனக்கு நீங்க வேணும். என்ன கைவிட்டுறாதீங்க. சிஸ்டர், எந்த அப்படி பாக்குறீங்க? நான் தான் கூப்பிட்டேன். இந்த ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வரணுன்றதுக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் நடிச்சேன். நடிச்சீங்களா? ஆமா, நட்புக்காகத்தான். இது எனக்கு ஒரு கௌரவ தோற்றம் தானே. ஆமா, விவேக் என்னோட ஃப்ரெண்டு. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை திருத்தறதுக்கு ஒரு சின்ன முயற்சி பண்ணோம். இது சில இடங்கள கொஞ்சம் ஓவராவே இருந்துச்சு. இருந்தாலும் இப்படிப்பட்ட வியாதிக்கு இப்படிப்பட்ட ஷாக் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு இல்லையா மாமா? ஆமாமா, இந்த பாரு, இந்த அலோபதி, ஹோமியோபதி, சிம்பதி, வளையாபதி இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் விட ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் பலிக்கும். நாடியில 7 விதம் உண்டு. ரத்த நாடி, பித்த நாடி, வாத நாடி, வாயு நாடி, பேச்சு நாடி, மூச்சு நாடி. ஆனா உனக்கு கொடுத்தது அதிர்ச்சி நாடி. என்னதான் நீங்க டாக்டரா இல்லைனாலும் எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க. அதுக்கு பேர் தான் அனுபவ லேகியம். இது அனுபவ வைத்தியம். அடே டே ராமு, விசு, நாம என்ன காரணத்துக்காக இங்க வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சிட்டோம். அதனால நம்ம அனாதை விடுதிக்கே நாம திரும்பி போலாமா? வாங்க.